நாட்கள் கழித்து மீண்டும் மீண்டும் பாறை மீன் 2 மணி நேரம் சிக் பண்ண பிறகு ஒரு பாறை மீன். அதுக்கும் ரீச்சுக்கு தான் இப்போதான் ஒரு மீன் பிடிச்சிருக்கிறோம். அண்ணன் தான் பாருங்க, மற்ற பக்கம் 2 பேர் இருக்காங்க. எல்லாருமே வளைச்சி தூண்டி போட்டாங்க, ஆனால் ஒன்றும் ரிசல்ட் இல்லை. எல்லாம் சபிக்கு பாறை தான் கிடைக்குது. பரவாயில்ல, என்னத்தையோ ஒரு 300 கிராம் மாதிரி இருக்கும். ஒரு மீன் பிடிச்சா போதும், குழம்புக்காக பிடிச்சிடலாம். பார்ப்போம். அடுத்த ஒரு மீன் அடிச்சிட்டாரு. ஃபால் சுக்குனால தான் அவ்வளோ சபிக்கு பாறை, ஒன்லி சபிக்கு பாறை. பொறுமை பாருங்க, ரீச்சுக்கு எப்படி பிடிச்சிருக்கு பாருங்க. கொண்டி மாதிரி போட்டிருக்கு. ஆயில வாங்கியிருக்கான். வாங்கியிருக்கான்ல. ஆமாம். ரீப்சிக்கில் வந்து ஒரே ஒரு தகவல் சொல்கிறோம் நண்பா. நிறைய பேர் நினைக்கிங்க ரீப்சிக்கு போட்டால் அடிச்சிடும்னு நினைக்கிங்க. அப்படிலாம் கிடையாது. மீன் இருந்தால் தான் எந்த சிக்கு போட்டால் அடிக்கும், சரிங்களா? நான் வந்து தொடர்ச்சியாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன், அதனால் அடிச்சுது. ஒரு நண்பர் கேட்கிங்க, ஏன்னா ரீப்சிக்கு வாங்கி போட்டால் மீன் கிடைக்கல அப்படி கேட்கிங்க. இப்போ எங்கேயுமே மீன் கடி கிடையாது, அதிசயமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். சைஸ் தான் வருது, பெருசு கிடையாது. அந்த சின்ன இதுதான் வருது. இந்த வருது பாருங்க தண்ணிக்குள்ளே. அந்த தூக்கிட்டாங்க. போட்டு Put. Ini lagi kita teman tadi kita jadi nembak. Ini lagi. Nah, ada orang yang beristirahat.